இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டுக்கு போகணும், இல்லை வெளியில் எதாவது போய் வாங்கிட்டு வரணும் அப்படின்னா மார்க்கெட்டில் பர்ஸும் கையில் கேஷும் இல்லாமல் போய் வாங்கிட்டு வர முடியுதுன்னா அதற்கு முக்கிய காரணம் இவர் தான். தம்பி நிப்பாட்டு, மொபைல் பேமெண்ட்டுக்கும் மோடிக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? டெக்னாலஜி வளர்ந்துருச்சியா? 4G 5G மொபைல் ஃபோனில் சீப்பாக கிடைக்குது, கூகுள் பே வந்துருச்சு. இதனால மொபைல் பேமெண்ட் அப்படின்றது பரவலாக இந்தியா முழுக்க ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. அதற்கும் மோடிக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு சிலர் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்கடா. என்னதான் டெக்னாலஜி வளர்ந்துருந்தாலும் மோடி அப்படின்ற ஒரு எலமெண்ட் இங்கே இல்லை அப்படின்னா இந்தியா டிஜிட்டல் பேமெண்ட்டில் பின்தங்கி தான் இருந்திருக்கும் அப்படின்றதுக்கான ஆதாரங்களையும் புள்ளி விவரங்களையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 2017 ஃபார்மர் ஃபினான்ஸ் மினிஸ்டர் சிதம்பரம் அவர்கள் பேசின வீடியோ இன்னைக்கு இன்டர்நெட்ல வைரலா சுத்திட்டு இருக்கு. அது என்னன்னு பாருங்க. Buy potatoes and tomatoes and pay 7 rupees 50 paisa by a credit card. What will the poor lady do? Does she have a POS machine there? Is it connected to a electricity source? Is there Wi-Fi there? Is the internet working there? சிதம்பரம் அவர்கள் கேட்ட கேள்வி நியாயமான கேள்வி தாங்க. ஒரு கிராமத்துக்கு போயிட்டு 7 ரூபாய்க்கு தக்காளியும் உருளைக்கிழங்கும் வாங்குறோம் அப்படின்னா டிஜிட்டலாக நீங்கள் எப்படி பே பண்ணுவீங்க? அங்கே எலக்ட்ரிசிட்டி இருக்குமா, இன்டர்நெட் இருக்குமா, இல்லை கார்டு ஸ்வைப் பண்ணுற மெஷின் இருக்குமா அப்படின்னு அவர் கேட்ட கேள்வி இன்றைக்கி இன்டர்நெட்டில் வைரலாக போயிட்டு இருக்கிறதுக்கு காரணம் இன்றைக்கி அதுதான் நடந்துகிட்ருக்கு. இந்தியா முழுக்க காய்கறி கடைக்காரவங்க, தள்ளுவண்டி கடைக்காரவங்க, ஆட்டோக்காரவங்கன்னு யார்கிட்ட வேணால் ₹1 ₹100 ₹1000 வரைக்கும் ஈஸியாக டிஜிட்டலாக டிரான்சாக்ஷன் பண்ண முடியுது. ஒரு 5-6 வருடங்களில் இவ்வளோ பெரிய மாற்றம் எப்படி நடந்தது? டிஜிட்டல் பேமெண்ட்டில் உலகத்தில் இருக்க அத்தனை நாடுகளையும் பின்னுக்கு தள்ளிட்டு இந்தியா எப்படி முதல் இடத்தை பிடிச்சிருக்கு, இதற்கு பின்னாடி என்ன செயல் திட்டங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க. டிஜிட்டல் பேமெண்ட் இந்தியாவுடைய பட்டி தொட்டிலாம் போய் சேர்ந்ததுக்கு காரணம் மோடி இல்லை, டெக்னாலஜி தான் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு சிம்பிளான புள்ளி விவரம் காமிக்கிறேன் பாருங்கள். டிஜிட்டலாக பணம் அனுப்புறதுல இந்த டிரான்சாக்ஷன்ஸில் உலகத்திலே முதல் இடத்தை பிடிச்சிருக்க நாடு எதுன்னு கேட்டிங்கன்னா இந்தியா தான். 2023 மட்டும் 114 பில்லியன் டிரான்சாக்ஷன்ஸ் நடந்திருக்கு. ஒரு டிரான்சாக்ஷன் அப்படின்னா இப்போ நான் உங்களுக்கு ₹1 அனுப்பி விட்றேன்னா இது ஒரு டிரான்சாக்ஷன். இது மாதிரி 114 பில்லியன். ஒரு பில்லியன் அப்படின்றது 100 கோடி. இவ்வளோ டிரான்சாக்ஷன்ஸ் இந்தியாவில் நடந்திருக்கு. அமெரிக்கா, இங்கிலாந்து, பிரான்ஸு, ஜெர்மனி இந்த 4 நாடுகளில் நடந்த மொத்த டிஜிட்டல் டிரான்சாக்ஷனை ஒன்றா சேர்த்தா கூட இந்தியா பக்கத்தில் கூட வரலை அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ வளர்ந்த நாடுகளவே நாம் முந்திட்டோம். இந்தியாவில் ஜனத்தொகை அதிகம், அதனால இங்கே அதிகமாக டிரான்சாக்ஷன் நடக்குது அப்படின்றத நீங்கள் சொல்லலாம், கரெக்டு தான். ஆனால் நமக்கு ஈக்குவலாக ஜனத்தொகையில் இருக்க நாடு தான் சைனா. சைனாலேயே இந்தியாவை விட 3 மடங்கு கம்மியாக தான் டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ஸ் நடக்குது. சைனா 3வது இடத்துல இருக்குது, இந்தியா முதல் இடத்துல இருக்குது. ஸோ நம்மளை விட வளர்ந்த நாடுகளையும் முந்திட்டோம், நமக்கு ஈக்குவலாக ஜனத்தொகையில் இருக்கிற சைனாவையும் நம்ம முந்திட்டோம். அப்போ இந்தியாவில் ஏதோ ஒன்று புதுசாக நடந்திருக்கு, ஏதோ ஒன்று வித்தியாசமாக நடந்திருக்கு தானே. அதுதான் PMJDY, பிரைம் மினிஸ்டர் ஜன்தன் யோஜனா ஸ்கீம். என்னங்க இவ்வளோ நேரம் நல்லா தான் பேசுறீங்க, திடீர்னு ஸ்கீமையும் பேச ஆரம்பிச்சிட்டிங்களே அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த ஸ்கீம் தான் இன்றைக்கி நம்ம டிஜிட்டலாக பே பண்ணுறதுக்கு ஒரு அடித்தளம் போட்டது. ஒரு டீ கடைக்காரவங்களுக்கு ₹10 டிஜிட்டலாக நம்ம அனுப்பணும் அப்படின்னா டெக்னாலஜி இருக்கணும் தான். ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த டீ கடைக்காரவங்கள்ட்ட பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும். இந்தியாவில் இருக்க ஒவ்வொரு குடிமகனையும் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண வைக்கிறதுக்காக 2014 PMJDY ஸ்கீம் அப்படின்றத கொண்டு வந்தாங்க. இந்த ஸ்கீம் வரதுக்கு முன்னாடி பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ரேஷன் கார்டு, பர்த் சர்டிஃபிகேட் அப்படின்ற டாக்குமெண்ட்ஸை நீங்கள் கொண்டு போய் பேங்க் கியூவில் நிற்கணும். அப்படி நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா மினிமம் பேலன்ஸ் அப்படின்ற ஒன்று இருக்கும். ₹1000 ₹5000 அப்படின்றத உங்கள் அக்கௌண்ட்டில் வச்சிருக்கணும். அதற்கு கீழே போனீங்கன்னா வட்டி வரும், இல்லை நீங்கள் அக்கௌண்ட் யூஸ் பண்ண முடியாது. டெபிட் கார்டு இதெல்லாம் நீங்கள் வாங்கணும்னா விசா, மாஸ்டர் டெபிட் கார்டெலாம் நீங்கள் சார்ஜஸ் பே பண்ணி வாங்கணும். இந்த மாதிரி கஷ்டமாக இருந்த சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் தள்ளி வச்சுட்டு இந்த ஸ்கீம் வந்ததுக்கப்புறம் ஆதார் கார்டு மட்டும் இருந்தால் போதும், பேங்க் அக்கௌண்ட்டை நீங்கள் ஃப்ரீயாக ஓப்பன் பண்ண முடியும். மினிமம் பேலன்ஸை ₹0 மாற்றுறாங்க. மினிமம் பேலன்ஸே தேவையில்லை அப்படின்றது கொண்டு வந்தாங்க. டெபிட் கார்ட்ஸ் எல்லாமே இந்தியாவில் உருவாக்கின ரூபே டெபிட் கார்ட்ஸ் கொடுத்தாங்க. வித் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் கவரேஜோடு கொடுத்தாங்க. தெரியலண்ணா, 2 பேர்த்துக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுங்க. ஸோ பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதை ஏழை எளிய மக்களுக்கு எளிமையாக மாற்றினாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்க ஒவ்வொரு நேஷனல் பேங்க்ஸ்க்கும் டார்கெட் கொடுத்தாங்க. உங்களை சுற்றி இருக்க மக்களை பேங்க் அக்கௌண்ட் நீங்கள் ஓப்பன் பண்ண வைக்கணும் அப்படின்னு டார்கெட் கொடுத்தாங்க. பேங்க் எம்ப்ளாயிஸையும் மக்களை தேடி போய் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண வச்சாங்க. ஸோ ஒரு சைடு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதை எளிமையாக மாற்றினாங்க. எளிமையாக மாற்றினா மட்டும் போதுமா? நம்ம மக்கள்லாம் பேங்க்குக்கு போய் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடுவாங்களா? நான் நல்லா தானே இருக்கேன், எனக்கு இது பேங்க் அக்கௌண்ட் கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்களா? கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ மக்கள் எல்லாத்தையும் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண வைக்கிறதுக்காக இந்திய அரசாங்கம் எடுத்த அடுத்த ஸ்டெப்பு தான் DBT, டைரக்ட் பெனிஃபிஷரி ட்ரான்ஸ்ஃபர். மத்திய அரசிடம் இருந்து மக்களுக்கு போகிற அமௌண்ட் இருக்கும்ல, பென்ஷன், ஸ்காலர்ஷிப்பு, நிவாரணம், மானியம், இந்த மாதிரி போகிற அமௌண்ட் இருக்குல்ல, பல ஸ்கீம்ஸ் மூலிமா போகுதில்ல, இது எல்லாத்தையுமே நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் வச்சுருந்தா நாங்கள் டைரெக்டாக அதுக்கு அனுப்புவோம் அப்படின்னு இந்த DBT மூலிமா கொண்டு வந்தாங்க. இதன் மூலிமா பல கோடி ஏழை எளிய மக்கள்லாம் பேங்க் அக்கௌண்ட் இருந்தால் நம்ம கையில் டைரெக்டாக காசு வந்து விழுகும் அப்படின்றதுக்காக
தேடி போய் பேங்க் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணாங்க. நான் ஒரு ரகசியம் சொல்லிட்டா, இன்றைக்கி தமிழ்நாடு அரசாங்கம் பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை அனுப்புகிறாங்களே, உரிமை தொகை அனுப்புகிறாங்களே, இது கூட இந்த மத்திய அரசாங்கத்துடைய டிபிடி மூலிமா தான் அனுப்புகிறாங்க. டைரக்ட் பெனிஃபிஷரி ட்ரான்ஸ்ஃபர் மூலிமா தான் அனுப்புகிறாங்க. ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்க பெண்களுக்கும் தகுதியான பெண்களுக்கும் அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் போய் இந்த 1000 ரூபா மாதம் விழுந்துடும். அப்படி தான் இன்றைக்கி தமிழ்நாடு அரசாங்கமே அனுப்புகிறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், இந்த மாதம் 1000 ரூபா அப்படின்றது இந்த பேங்க் அக்கௌண்ட் மூலிமா டேரெக்டாக அவங்களுக்கு போய் விழுகாமல் ரேஷன் கடைகள் மூலிமா போயிருந்தா என்ன நடந்திருக்கும் அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். லோக்கல் இன்ஃப்ளூயன்சஸ், கட்சிக்காரவங்க, கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்னு வந்து அந்த காசில் கையை வச்சிருப்பாங்களா மாட்டாங்களா? ஸோ இந்த டிபிடி அப்படின்றது ஊழலை பெரிய அளவில் தடுத்து நிறுத்திருக்கு அப்படின்றதையும் சொல்கிறாங்க. இந்தியா முழுக்க இது வரைக்கும் 3 லட்சம் கோடி ரூபாய் மத்திய அரசிடமிருந்து மக்களுக்கு டைரெக்டாக அவங்க அக்கௌண்ட்டில் போய் கிரெடிட் ஆகிருக்கு. இதை இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டு வந்து பாராட்டியிருக்கிறாங்க. இவ்வளோ கோடி மக்கள் இருக்க நாட்டில் டெக்னாலஜி நீங்கள் இவ்வளோ தூரம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு நேராக காசு போடுறீங்களா, இதை நாங்கள் பாராட்டுறோம், உலக நாடுகள்லாம் இதை பார்த்து பின்பற்றணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்போ சொல்லுங்கள், என்ன தான் டெக்னாலஜி 4G 5G இதெல்லாம் இருக்கணும்னாலும் இதற்கு அடித்தளமாக இத்தனை கோடி மக்களை பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண வைக்கிறது எவ்வளோ பெரிய சாதனை. இல்லைனா பணம் இருக்கவங்களும் படித்தவங்களும் பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் மட்டும்தான் பேங்க் அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க. நாம் இன்னைக்கு பண்ணுற மாதிரி டீ கடைக்காரங்களுக்கு 10 ரூபா அனுப்புறதுலாம் சாத்தியமாகவே ஆயிருக்காது. 2011 எடுத்த டேட்டா படி 44% இந்தியர்கள் தான் பேங்க் அக்கௌண்ட்டே வச்சிருந்திருக்காங்க. PMJDY ஸ்கீம், டிபிடி இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் 2021 எடுத்த டேட்டா படி 80% இந்தியர்கள் பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்காங்க. சரிப்பா, எல்லாத்தையும் நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கீங்க, அது மட்டும் தானே பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இல்லை. UPI யூனிஃபைட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸ், நீங்கள் எல்லாம் UPI ஐடின்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்களா, இதை உருவாக்குனதும் இந்திய அரசாங்கம் தான். இன்னைக்கு கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம்லாம் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகுதுன்னா அதுக்கு முக்கிய காரணம் UPI தான். UPI வரதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னொருத்தவங்களுக்கு அமௌண்ட் அனுப்பணும் அப்படின்னா அவங்களோட அக்கௌண்ட் நம்பர் வாங்கி பெனிஃபிஷரி ஆட் பண்ணி ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணி தான் அமௌண்ட் அனுப்பணும். அப்படியே அனுப்பினாலும் அது இன்ஸ்டண்ட்டாக போய் சேராது. அப்படியே சேர்ந்தாலும் உங்களுக்கு டிரான்சாக்ஷன் சார்ஜஸ் வந்து எடுத்துப்பாங்க. இது எல்லாத்தையும் எடுத்துட்டு சிம்பிளிஃபைடாக UPIயை உருவாக்குனாங்க இந்திய அரசாங்கம். இதன் மூலிமா டிஜிட்டல் பேமெண்ட்லாம் வாட்ஸ்அப் மெசேஜை விட ஃபாஸ்ட்டாக டெலிவர் ஆச்சு. டிரான்சாக்ஷன் சார்ஜஸ் வந்து 0 ரூபீஸ் ஆக்குனாங்க. இதனால தான் இன்றைக்கி கூகுள் பே, பேடிஎம், ஃபோன்பே எல்லாமே இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகுது. இந்த UPI இந்தியா மட்டும் இல்லாமல் மற்ற நாடுகளும் 20க்கும் மேற்பட்ட நாடுகளும் கொஞ்சம் கொஞ்சமாக அடாப்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மற்ற நாட்டில் இருக்க இந்தியர்கள் இந்தியாவுக்கு ஒவ்வொரு வருடமும் பல கோடி ரூபாய் வந்து டிரான்சாக்ஷன் பண்ணுறாங்க, அனுப்பிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு சிங்கப்பூர்லேருந்து $300 பில்லியன் சிங்கப்பூரில் இருக்க இந்தியர்கள் நம்ம நாட்டுக்கு அனுப்புகிறாங்க. கல்ஃப் கண்ட்ரீஸில் இருக்க அரேபு நாடுகளில் இருக்க இந்தியர்கள் $89 பில்லியன் ஒவ்வொரு வருடமும் இந்தியாவுக்கு அனுப்புகிறாங்க. இப்படி இவங்க அனுப்புறது எல்லாமே விசா, மாஸ்டர் கார்டு போன்ற சர்வீசஸ், பேமெண்ட் சர்வீசஸ் மூலிமா தான் அனுப்புகிறாங்க. இந்த கம்பெனிஸ், இந்த விசா, மாஸ்டர் கார்டு கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபாரின் கம்பெனிஸ். இவங்க ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் சார்ஜஸ் எடுத்துப்பாங்க. இதனால அந்த கம்பெனிஸ் தான் லாபம் அதிகமாக இருந்துச்சு. கூடிய விரைவில் மற்ற நாடுகளில் இருந்து UPI மூலியமாகவே நீங்கள் அமௌண்ட் அனுப்ப முடியும் அப்படின்றத சொல்கிறாங்க. இப்படி மாறிச்சு அப்படின்னா டிரான்சாக்ஷன் சார்ஜஸ் வந்து கம்மியாகும். காசு வந்து வெளிநாடுகள்லேருந்து இன்ஸ்டண்ட்டாக நமக்கு கிரெடிட் ஆகும். இதன் மூலிமா இந்திய அரசாங்கத்துடைய பொருளாதாரமும் உயரும். ஸோ ஃபஸ்ட்டு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண வச்சாங்க, 2வது UPI உருவாக்குனாங்க, 3வது ஜியோன்னு ஒன்று இல்லைன்னா இன்னைக்கு இந்தியாவில் பட்டி தொட்டிலாம் இன்டர்நெட் போய் சேர்ந்துருக்காது. ஜியோ பண்ணின பெரிய மாற்றம் என்ன அப்படின்னா கிராமங்களில் கூட இன்டர்நெட்டோடைய ஆக்சசபிலிட்டியை கொண்டு வந்தாங்க. 100 MB வேணும்னா 100 ரூபா போட்டு ரீசார்ஜ் பண்ணிட்டு இருந்த காலத்தில் இன்டர்நெட்டை ஃப்ரீயாக கொடுத்தாங்க. 100 ரூபாய்க்கு உங்களுக்கு 2 GB 3 GB கொடுத்தாங்க ஜியோ. ஏழை எளிய மக்கள் எல்லாத்தையும் இன்டர்நெட்டை நோக்கி ஈர்த்த பெருமை ஜியோக்கு தான் சேரும். இன்னைக்கு மோடியும் அம்பானியும் சோசியல் மீடியாவில் திட்டுறவங்க எல்லாருமே ஜியோ சிம் போட்டு தான் திட்டுறாங்க அப்படின்றதான் உண்மை. ஸோ இன்றைக்கி நம்ம கூகுள் பே, ஃபோன்பேயில் பண்ணுற ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கு பின்னாடியும் PMJDY, DBT, UPI, ஜியோ போன்ற பல சர்வீசஸ், பல செயல்பாடுகள் கடந்த 9 வருடங்களாக நடந்தனால தான் கடைக்கோடியில் இருக்க இந்தியன் கூட டிஜிட்டல் டிரான்சாக்ஷனை ஈஸியாக பயன்படுத்த முடியுது. ஒரு தொலைநோக்கு பார்வையுடைய இந்த 4G 5G மொபைல் இன்டர்நெட்லாம் பெரிய அளவில் வராத காலத்திலேயே ஒவ்வொரு இந்தியனும் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண வைக்கிறதுக்காக இந்திய அரசாங்கம் எடுத்த பெரிய முயற்சி தான் இன்னைக்கு டிஜிட்டல் பேமெண்ட்டில் இந்திய முதலிடத்தை பிடிச்சிருக்கிறதுக்கு ஒரு பெரிய அடித்தளம் போட்டிருக்கு அப்படின்றத உறுதியாக நம்மளால சொல்ல முடியும். இவ்வளோ நாள் நம்ம எல்லாரும் ஜிபே பயன்படுத்தும் போது இதெல்லாம் யோசிக்காமல் ஜிபே பயன்படுத்தியிருப்போம். இனிமேல் நம்ம பயன்படுத்தும் போது இதெல்லாம் யோசித்து பார்த்து பயன்படுத்தணும் அப்படின்னா நமக்கே இன்ஸ்பைரிங்காக இருக்கும். ஐன்ஸ்டீன் அகத்தியோட கண்டென்ட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா EA is hiring, ஐன்ஸ்டீன் அகத்தியர் இஸ் ஹைரிங் அப்படின்ற ஒரு வீடியோ நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம், அதை பாருங்கள். வீடியோ எடிட்டர்ஸ், கண்டென்ட் ரைட்டர்ஸ், ஆங்கர்ஸ், சோசியல் மீடியா மேனேஜர்ஸ், இந்த ரோல்ஸ்க்கெலாம் நாங்கள் ஹையர் பண்ணுறோம். நாம் எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.